மகாராஜாக்கள் பயன்படுத்திய போர்க்கால கவசங்கள். எதிரிகள் படையெடுத்து வரும்பொழுது அவங்க வாளால் அடிக்கும்போது தடுக்கிறதுக்கு ஒரு கேடயம் வச்சுருப்பாங்க. அந்த கேடயம் சாதாரணமாக இருக்காது, அவங்க உயிரை காப்பாற்றுற மாதிரி வலுவுள்ளதாக இருக்கும். பாருங்கள், ஒரு கேடயத்தில் எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள், ஐம்பொன் மாதிரி வெள்ளி செம்பு எல்லாமே கலந்து செஞ்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேடயத்தை, சாதாரணம்னு சொல்ல முடியாது, ஒரு உயிரை காப்பாற்றுற கேடயத்தை எவ்வளோ அழகாக மைனூட்டாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படம் வரைகிறதே அவ்வளோ கஷ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தில், அதுவும் அந்த காலத்தில் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு அற்புதமாக செதுக்கி அதை பாதுகாப்புக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் நான் க்ளோஸில் போகிறேன், வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் எவ்வளவு மைனூட்டாக கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்காங்க, போர் பண்ணுறாங்க. அப்புறம் தேவலோகம் மாதிரி காட்சிகள் இருக்குது, அழகான மரங்கள் இருக்குது, நல்ல பசுமையான இடங்கள் இருக்குது, பூ வேலைப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு படு பிரமிப்பாக இருக்குல்ல. கட்டிடக்கலை சூப்பர்னு பார்த்தா இப்படி ஒவ்வொரு உலோகங்களையும் பின்னி பெடர் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு கேடயம், ஒரு ராஜா பயன்படுத்துகிற கேடயம். இதை வச்சு தடுத்துக்கிட்டால் கத்தியால் இல்லை, எதை வச்சு குத்தினாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த கேடயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட தகுதிக்கேற்ப மகாராஜா, இளவரசர், மிகப்பெரிய ராஜாக்கள் இவங்களுக்காகவே பிரத்யேகமாக கேடயங்கள் செய்யப்படுது. போர் வீரர்களுக்கு இருக்க கேடயம் பாதுகாப்பானது. ஆனால் ராஜாக்களுக்காக பண்ணுற இந்த உலோகங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே அதை மீறி அவங்கள குத்திட முடியாது. ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இது மகாராஜாவோட பேலஸில் நாங்கள் விசிட் பண்ண எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இந்த அழகான வீடியோவை நான் பதிவிடுறேன். பாருங்கள், எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள். அது இல்லாமல் சாதாரணமாக நம்ம ஒரு டிராயிங் பண்ணும்போதே இவ்வளோ மைனூட் இருக்காது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, அச்சில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அச்செல்லாம் கிடையாது, அவங்க கையில் பண்ண வேலைப்பாடுகள் தான். கொஞ்சம் க்ளோஸில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேரில் பார்க்க கிடைச்ச வாய்ப்பை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். அந்த கால ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாதிரி பரபரப்பான வாழ்க்கை கிடையாது. ஏசி கிடையாது, ஃபேனு கிடையாது, அது கிடையாது, நிறைய விஷயங்கள் கிடையாது. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ரசித்த விஷயங்கள், பயன்படுத்திய பொருட்கள், வீட்டில் இருக்க அற்புதமான கலை அம்சம் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த எபிசோடில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நானும் காட்ட போகிறேன். நிறைய அழகான இடங்களை படமாக்கி காட்ட போகிறதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு எத்தனோடு ஒரு உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இத்தனை திறமை மிக்க அந்த பொற்கொள்ளர்களாகட்டும், மற்ற அறிவு சார்ந்த கட்டிடக்கலை நிபுணர்களாக